இப்போ வரைக்கும் கரண்டாக ரெசல்மேனியா 41க்காக ஒரு பெரிய சஜஷனை நம்மளுடைய பீப்புள் சாம்பியன் ராக் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ பிளட் லைனோட நெக்ஸ்ட் ஸ்டோரி லைன் என்ன, அது மட்டும் இல்லாமல் நிறைய அப்டேட்ஸ் டீகோட் பண்ண வேண்டியது இருக்குது. குறிப்பாக நம்மளுடைய நிக்கி பெல்லா ரிலேட்டட் அப்டேட்ஸ் வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து நம்மளுடைய அலிஸ்டர் பிளாக் ரிலேட்டட் அப்டேட்டும் பார்த்துடலாம். ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே பார்த்துடலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ண பாருங்கள், அப்போ சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக புரிய வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் மாதிரி நம்ம மறக்காம ரெஸ்லாங்கோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ நம்ம இன்ஸ்டன்ட் அப்புறம் ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் தெரிய வரும். அண்ட் ஆல்சோ இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சின்ன சின்ன அப்டேட்ஸ் எல்லாமே அதில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் கரண்டாக இப்போ வீடியோக்குள்ள மூவ். ஸோ நம்ம அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கிக் ஆஃப் பண்ணி விட்டுறோம். நம்மளுடைய ஆஸ்டின் தியரி அண்ட் ஆல்சோ கிரேசன் வாலர் ரிலேட்டட் தான். ஸோ இப்போதைக்கு கரண்டாக சோர்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இப்போதைக்கு கரண்டாக WWE ஆஸ்டின் தியரிக்கும் கிரேசன் வாலருக்குமான அந்த டேக் டீமோட நியூ டீம் சாங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு WWE வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ப்ராக்ரஸில் பண்ணியிருக்காங்களாமா. இந்த அப்டேட் ரிலேட்டட் நமக்கு ரெசல் ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போதைக்கு கரண்டாக கிரேசன் வாலருக்காகவும் நம்மளோட ஆஸ்டின் தியரிக்காகவும் அவங்க டேக் டீமுக்காக ஒரு டேக் டீம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு WWE வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ரேட்டர் ஆர் சூப்பர் ஸ்டார், அது மட்டும் இல்லாமல் AEW இப்போதைக்கு கரண்டாக இருக்கிற நம்மளுடைய ஏஜ் ரிலேட்டட் தான், சாரி ஏஜ்னு சொல்லக்கூடாதோ. ஸோ நம்மளுடைய கோப்லேண்ட் தான் இருக்காரு, அதுவே பேர் மாற்றி இப்போ கோப்புன்னு பார்த்தீங்கன்னா பேர் வச்சிருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா WWE ஃபேர்வெல் மேட்சாக நம்மளுடைய ஷேமஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு. அந்த மேட்ச் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஃபேர்வெல் மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா WWE பிளான் பண்ணலாமா. ஆக்சுவலி நம்ம எஜ்ஜுக்காக வந்து பார்த்தீங்கன்னா WWE என்ன பிளான் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா, ஸோ அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா டேமின் பீஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி மேட்ச் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா WWE பிளான் பண்ணியிருந்தாங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட்டை நமக்கு ஷேமஸே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஷேமஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்வன் வாலட் அவங்களுடைய இன்டர்வியூவில் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நம்மளுடைய ஷேமஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஃபேர்வெல் மேட்ச் எனக்கு கிடைக்கும்ன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் ஆக்சுவலி WWE வந்து பார்த்தீங்கன்னா டேமின் பீஸ்க்கும் நம்மளுடைய எஜ்ஜுக்குமான மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா எஜ்ஜோட ஃபேர்வெல் மேட்சாக இருக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தாங்களாமா. பட் லாஸ்ட் மினிட்ல இந்த பிளான்ஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் நானும் நம்ம எஜ்ஜும் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மேட்ச் கம்ப்ளீட் பண்ணது கிடையாது. ஸோ அதனால தான் வந்து WWE இந்த மேட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ன்றதை வச்சாங்கன்றதை நம்மளுடைய ஷேமஸ் பார்த்தீங்கன்னா சொல்லி. மூணாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஜேக் பால் ரிலேட்டட் தான். ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெசல் ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இப்போ வரைக்கும் கரண்டாக 2K25 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்காக 27 வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அதுக்கான அப்டேட்ஸ் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜேக் பால் வந்து பார்த்தீங்கன்னா 2K25 ஆட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. இந்த அப்டேட்ஸை நமக்கு ரெசல் ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜேக் பாலை வந்து பார்த்தீங்கன்னா DLC ரெஸ்லராக வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ண வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பிளேயபுளாக இருக்க போகிறாருன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் WWE கேம்ஸ்லேயும் வருவாருன்றதை சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் கரண்டாக நம்மளுடைய மலாய்க்கி பிளாக் என்கிற அலிஸ்டர் பிளாக் ரிலேட்டட் தான். ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக நம்மளுடைய மலாய்க்கி பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா AEW தான் இருக்காருன்றது உங்களில் நிறைய பேர் தெரிஞ்சது. அண்ட் ஆல்சோ அவருடைய கான்ட்ராக்டும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி ஆக போகுது. இப்போ வரைக்கும் கரண்டாக மலாய்க் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா AEW இருக்க வேணாம்ன்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டட் ஃபைட்ஃபுல் செலக்ட் தான் நமக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைட்ஃபுல் செலக்ட் அவங்க கொடுத்த அப்டேட்ஸில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ இதுக்கப்புறம் மலாய்க்கி பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா AEW கான்ட்ராக்ட் சைன் பண்ண போகிறதும் கிடையாது, இருக்க போகிறது கிடையாதுன்றதே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. பட் ஒரு சில சோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் அட்ரஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் கரண்டாக டோனி கான் வந்து நம்மளுடைய மலாய்க்கி பிளாக்கோடைய கான்ட்ராக்டில் வந்து இன்ஜுரி டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி விட்டுருக்காருன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ரே ஃபினிக்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதே நிலைமை தான் நடந்துச்சு. ஸோ நம்ம அவருடைய கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆனாலும் அவருடைய இன்ஜுரி டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண வச்சுட்டாங்க. இன்ஜுரியில் இருந்தனால அவருடைய அந்த டைமையும் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டோட எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுட்டாங்க. அதே நிலைமை தான் இப்போ வரைக்கும் கரண்டாக மலாய்க்கி பிளாக்கும் இருக்குது. ஸோ மலாய்க்கி பிளாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ஜுரினால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய எக்ஸ்டென்ஷனை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அவர் AEW இருக்க வேண்டியது இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய ஃபைட்ஃபுல் செலக்ட். ஸோ அஞ்சாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஸ்மாக்டவுன் ரிலேட்டட் தான். ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருப்பார். இதுக்கப்புறமா வந்து ஸ்மாக்டவுனை நாங்கள் 2 hour ஷோவாகவே ஷிப் பண்ண போகிறோம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. பட் எப்போன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போதைக்கு கரண்டாக நம்மளுடைய ஸ்மாக்டவுன் 2 hour ஷோவாக மாறுறதுக்கு கிட்டத்தட்ட ஜூனுக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டட் ரெசல் ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்த ரிப்போர்ட்ஸில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ ஸ்மாக்டவுன் 2 hour ஷோ எப்போ மூவ் ஆகும்னா, ஸோ அவங்க கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜூன் டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுனை வந்து 2 மணி நேரம் ஷோவாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுவாங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் நம்மளுடைய ஸ்மாக்டவுன் வந்து 3 hour ஷோவாக தான் இருக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆறாவது அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் கரெக்டாக நம்மளுடைய நிக்கி பெல்லா ரிலேட்டட் பார்த்துடலாம். ஸோ நிக்கி பெல்லா இப்போ வரைக்கும் ரீசெண்டாக நடந்த நெட்ஃப்ளிக்ஸோடைய டெபியூட் ரோல வந்து பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் ஆயிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம WWEக்கும் நிக்கி பெல்லாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் போச்சுன்ற மாதிரி நிறைய ரூமர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா கரண்டாக அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அட்ரஸை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் கரண்டாக நிக்கி பெல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரெக்கார்டை படிச்சிருக்காங்க. இந்த வருஷத்தோடைய WWE ஹையஸ்ட் லைக்டு வீடியோவாக வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் இப்போ நம்ம நிக்கி பெல்லா வந்து பார்த்தீங்கன்னா அரைவில் ஆயிருப்பாங்கல்ல. ஸோ அந்த வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா வரைக்கும் ஹைலைட்டாக இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4.2 மில்லியன் வியூவர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கு கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 100K+ லைக்ஸும் வந்திருக்கு. இந்த
வருஷத்தோடைய WWE ஹார்ட் வியூஸ் போன வியூஸ்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சாரி, நிறைய வியூஸ் போன வீடியோன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கூடவே நிக்கி பெல்லாவும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அட்ரஸ் பண்ணியிருக்காங்க, இப்போ வரைக்கும் கரண்ட்டாக WWEக்கும் அவங்களுக்கும் எந்த வித வாக்குவாதமும் இல்லைன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய ரூமர்ஸ்லாம் வந்துருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணி நம்முடைய நிக்கி பெல்லா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் கரண்ட்டாக WWEக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனை இல்லைன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ராவோடைய 30 இயர் ஆனிவர்சரின்னு நினைக்கிறேன். சாரி, ராவிஸ்ட் எக்ஸெக்ஸ்ன்ற மாதிரி போட்டு கொண்டு வந்திருந்தாங்க. 30 இயர் ஆனிவர்சரி மாதிரி தான் கொண்டாடினாங்க. ஸோ அந்த வருஷத்தினால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. ஆல்ரெடி அந்த ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் லைனோட செக்மெண்ட் ரொம்ப லென்த்தாக போனதுனால நிறைய மேட்சஸும் கேன்சல் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம நிக்கி பெல்லாவும் பெல்லா ட்வின்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு, ஸோ அவங்க எந்த பிளான்ஸ் இல்லாத மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரை WWE கொண்டே வரல நம்ம பெல்லா ட்வின்ஸை. அங்கேருந்து ஆரம்பித்த ரூமர்ஸ் தான் இப்போ வரைக்கும் கரண்டாக நம்ம பெல்லா ட்வின்ஸுக்கும் WWEக்கும் பெரிய பிரச்சனைலாம் போய்கிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது எல்லாத்துக்கும் நம்மளுடைய நிக்கி பெல்லா வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நிக்கி பெல்லா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் கரண்டாக அந்த விமன்ஸ் டிவிஷனுடைய பெரிய காம்படிஷனில் நானும் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வருவேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிக்கி பெல்லா சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டே டர்ன்டுன்றதை சொல்லி நம்மளுடைய நிக்கி பெல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வார்னிங்கை விமன்ஸ் டிவிஷனுக்காக கொடுத்துருக்காங்க. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன். ஸோ கடைசியாக 2 மெயின் அப்டேட், அதில் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது நம்மளுடைய பிளட் லைன் ரிலேட்டட் தான். ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக சோர்சஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் கரண்டாக WWE பிளட் லைன் ஸ்டோர் லைன்லேருந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் வைக்க போகிறாங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் பிலீவ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம நம்பி தான் ஆகணும். இப்போ வரைக்கும் கரண்டாக நம்மளுடைய PW இன்சர் தான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ காலங்காலமாக WWE வந்து பார்த்தீங்கன்னா பிளட் லைன் ஸ்டோரி லைனில் பெரிய லெவலில் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல, இப்போ வரைக்கும் கரண்டாக கொஞ்சம் அதில் டைம் ஆஃப் எடுக்க போகிறாங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இந்த வருஷம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினாவை மெயின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்களாமா. பிளட் லைன் ஸ்டோரி லைனை கொஞ்சம் தூக்கி ஒதுக்கி வைக்க போகிறாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய PW இன்சர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. வருஷங்கள் கணக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் நிறைய தடவை பார்த்துருப்போம். ஸோ பிளட் லைனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பல சாம்பியன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ரேட்டடாக WWE வச்சுருந்தாங்க. பட் இருந்தாலும் அவங்க பண்ண மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிளட் லைன் ஸ்டோரி லைன் ஒரு பெரிய சக்ஸஸை கிடச்சிருந்தாலும் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக நிறைய சாம்பியன்ஸ் அண்டர் டாகாக தான் இருந்திருந்தாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நிறைய லெவலில் சாம்பியன்ஸுக்கு அங்கீகாரம் கிடைக்காம இருந்தது உண்மை தான். இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து WWE என்ன முடிவு எடுத்துருக்காங்கன்னா, ஸோ பிளட் லைன் ஸ்டோரி லைனை கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் வச்சுட்டு இதுக்கப்புறமா மெயின் சாம்பியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கொடுக்க போகிறாங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ஜான்சினாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஃபோக்கஸ் காட்ட போகிறாங்கன்றதை இந்த அப்டேட் பற்றி நம்ம மென்ஷன் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய PW இன்சர். அவங்க கொடுத்த அப்டேட் வைஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ ரெண்டாவது மெயின் அப்டேட் பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் கரெக்டாக பீப்புள்ஸ் சாம்ப் ராக் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா 41க்காக ஒரு பெரிய சஜஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. இந்த அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ நம்மளுடைய ராக் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்களை பற்றி சொல்லியிருக்காராமா. இது ரிலேட்டட் அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பில்லி பேட்டின்ற ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. இவர் ஒரு ரெஸ்லிங் அப்சர்வராக தான் இருந்திருக்காரு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் கரெக்டாக ராக் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா 41க்கு வந்து பார்த்தீங்கன்னா வராததுக்கு ஒரு சில ரீசன்ஸ் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. மெயினாக ராக் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ வரைக்கும் கரண்ட்டாக ஸோ நம்ம ஜான்சினாவை வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஃபோக்கஸாக வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறமா ஜான்சினா வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஃபுல்லாக கொண்டு போங்கன்ற மாதிரி ராக் வந்து பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ணியிருக்காராமா. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பொட்டன்ஷியல் கிளாஸ் நம்ம கோடி ரோட்ஸ் கூட இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஃபைனல் பாஸோடைய அந்த ஹைப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டான் வச்சுக்கிட்டு இப்போ வரைக்கும் நம்மளுடைய ராக் வந்து இந்த விஷயத்தை பண்ணியிருக்காருன்றதை சொல்லியிருக்காங்க. மெயின் அண்ட் மெயின் நீங்கள் ஜான்சினாவை ஃபோக்கஸ் பண்ணியே போங்க. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினாவுடைய மொத்த கெரியர் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து அப்கமிங் மற்ற பிளான்ஸை பார்க்கலாம்ன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ ஜான்சினாக்காக எவ்வளோ பெரிய வழியை வந்து நம்மளுடைய ராக் விட்டு கொடுத்துருக்காருன்றதை பாருங்கள். ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. அண்ட் ஆல்சோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராவோடைய ஃபுல் ஃபன் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ ராவை ஃபுல் அண்ட் ஃபுல் வச்சு பார்த்தீங்கன்னா நாளைக்கு கலாய்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோக்காக ஸ்டே பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு இந்த அப்டேட்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ணி வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். என் ஸ்க்ரீனில் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பின் பண்ணி விடுறேன். நீங்கள் மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப்.